வெல்கம் டு SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெஜிடபிள் சப்ஜி. வாங்க எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி சின்னதாக 2 கேரட் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் நிறையா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கப் நிறையா சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் நிறையா காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் காய் எல்லாமே. நம்ம இந்த காய் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நமக்கு பிடிச்ச எந்த காய்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கினதும் அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதே வெஜிடபிள் பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு வேணும்னு பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி குட்டியாக கட் பண்ணி சேர்க்க பிடிக்கலன்னா பேஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெரிய பச்சை மிளகாய் 1 நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தில் சின்னதாக பார்த்து 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா 1 எடுத்தாலே போதும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம்.
இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வெஜிடபிள் எடுக்கிறோமோ அது வேகிற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ஜிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருந்த காய் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காயெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சப்ஜியை நம்ம சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் மண்பானையில் பண்ணும்போது ஹீட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். பாருங்கள், ஆஃப் பண்ணியும் எப்படி சப்ஜி கொதிக்குது. வெஜிடபிள் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கலாம். பாய்.